அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சில துஆக்கள் சஹாபாக்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் அதை ஓதிவிட்டுத்தான் அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லுவார்கள். ஒரு முறை இப்படித்தான் முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒன்றை சொல்கின்றார்கள். அஹ்மதிலே 21552வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், முஆதே, அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நான் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறினேன். பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இதை ஓதிவிட்டு செல்லுங்கள் என்று எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார்கள். மிக அற்புதமான துஆ என்று சொல்லிவிட்டு அதை சொல்கின்றார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்கின்ற இந்த துஆ தான். யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் உதவி செய்வாயாக என்று கூறுவதை நீ விட்டுவிடாதே ஒருபோதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள் என்று முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். என்றால் இது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதிவிட்டு நாம் செல்ல வேண்டும். நீங்களும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள், இதை விட்டு விடாதீர்கள்.